லாஸ்ட் எபிசோட்ல இத பத்தி பார்த்தோம் அப்டின்னா, அரே மெத்தட்ஸ்லயே வந்து இண்டெக்ஸ் ஆஃப், லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் பார்த்திருப்போம் இல்லையா? இந்த எபிசோட்ல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, அரேலயே வந்து ஹையர் ஆர்டர் மெத்தட்ஸ். ஸோ இந்த ஹையர் ஆர்டர் மெத்தட்ஸ் மெயினா எதுக்கு யூஸ் ஆகும் அப்டின்னா, அரேல இருக்க வேல்யூ ஐடென்டிஃபை பண்றதுக்காக. இதுக்கு முன்னாடி அரேல இருக்க வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணணும் அப்டின்னா, ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருப்போம். ஃபாரின் ஃபார் ஆஃப்ல யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? அதோட அட்வான்ஸ் தான் இது. ஏன் இது மெயினா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க அப்டின்னா, இப்போ இன் கேஸ் வந்து ஒரு கம்பெனி இமேஜின் பண்ணிக்கோங்களேன். அந்த கம்பெனில நெறைய எம்ப்ளாயீஸ் இருப்பாங்களா? அந்த எம்ப்ளாயீஸோட டேட்டா எல்லாமே ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுவாங்க. கரெக்ட்டா? அப்போ பேக் எண்ட் பீப்பிள் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அந்த எம்ப்ளாயி டேட்டா எல்லாமே வந்து ஒரு ஜேசன் ஃபார்மட்ல இருந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. ஜேசன்ன்றது என்ன அப்டின்னா, ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன்னு சொல்லுவாங்க. நார்மலா மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்ட்ல ஆப்ஜெக்ட்டா இருக்கும். கரெக்ட்டா? ஸோ அதுனா ஜேசன்ல எப்படி இருக்கும்னா, எல்லாமே ஸ்ட்ரிங்ல இருக்கும் அவ்வளோதான். இப்போ பேக் எண்ட் பீப்பிள் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஒரு எம்ப்ளாயி டேட்டாவும் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஒரு ஆப்ஜெக்ட்டா ஸ்டோர் பண்ணுவாங்க. இப்போ மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ற இடம் என்னது? அரேவா. ஸோ ஒரு அரேக்குள்ள ஒரு பெர்சன் இருக்காங்க அப்டின்னா, அவரோட ஆப்ஜெக்ட் கரெக்ட்டா? அந்த ஆப்ஜெக்ட்க்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ப்ளாயி ஐடி இருக்கும், அவங்களுக்கு சேலரி இருக்கும், அவங்களோட நேம் இருக்கும். இது எல்லாமே என்ன சொன்னா ஒரு ஆப்ஜெக்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இருக்க டேட்டா எல்லாமே அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்டா ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அப்போ அரேல இருக்க வேல்யூ ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்மள ஃபார் லூப் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் அந்த டேட்டா எல்லாமே இப்ப எனக்கு என்ன ஆகணும் அப்டின்னா, யுஐல வந்து எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும். பார்ட் மேனர்ல வந்து டிஸ்ப்ளே ஆகலாம். இல்ல டேபிள் மேனர்ல டிஸ்ப்ளே ஆகலாம். ஸோ அந்த மாரி ஒவ்வொரு அந்த எம்ப்ளாயி டேட்டாவும் டிஸ்ப்ளே பண்றதுக்கு நீங்க கண்டிப்பா என்ன பண்ணியாகணும், ஒரு லூப் வந்து யூஸ் பண்ணியாகணும் கரெக்ட்டா. அந்த இருக்க வேல்யூ எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணா மட்டும் தான் எனக்கு என்ன ஆகும், ஒவ்வொரு வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். அப்போ நீங்க ஒரு ஆப்ஷன் என்னது ஃபார் லூப் யூஸ் பண்ணணும், இல்ல ஃபாரின் ஃபார் ஆஃப். பட் யுஐல அந்த டேட்டா எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணணும் அப்டின்னா, நீங்க கம்பல்சரி என்ன பண்ணணும், இந்த ஹையர் ஆர்டர் மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்ணியாகணும். ஹையர் ஆர்டர் மெத்தட்ஸ் யூஸ் பண்றது மூலியமா நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, அந்த டேட்டா எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, யூசர் இன்டர்ஃபேஸ்ல வந்து டிஸ்ப்ளே பண்ணி காமிச்சுக்கலாம். அப்டி இல்லைன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து, இப்போ நீங்க Amazon, Flipkart மாரியான அப்ளிகேஷன்ல மேல சர்ச் பார்ல வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வேணும்னா சர்ச் பண்ணுவீங்க கரெக்ட்டா? சர்ச் பண்ணும்போது எந்த ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட் மட்டும் எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். இப்போ அதுலயும் சேம் அதே தான். மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அது எல்லாமே வந்து ஒரு ஏபிஐல இருக்க ஒரு டேட்டா. ஏபிஐனா ஒரு ஜேசன் ஃபார்மட்ல வந்து இந்த டேட்டா எல்லாம் இருக்கும். அப்போ அந்த டேட்டா எல்லாமே நார்மலா அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்டா இருக்கிறதுல, என்ன சர்ச் பண்றோனோ அது மட்டும் எனக்கு ஃபில்டர் பண்ணி குடுக்கும் கரெக்ட்டா? ஸோ இந்த மாரி ஒரு ஃபில்டர் பண்றதுக்கு, அதே மாரி இருக்க வேல்யூ எல்லாமே டிஸ்ப்ளே பண்றதுக்கு, இல்ல அந்த டேட்டா கிடைக்கிற வேல்யூ எல்லாமே வந்து டோட்டலா வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த டோட்டலா வேல்யூ மாடிஃபை பண்ணி ஒரு நியூ அரேக்கு புஷ் பண்ணிக்கிறது. இந்த மாரி ஏபிஐல இருந்து வர டேட்டா எல்லாமே மேனிபுலேட் பண்றதுக்காக தான் இந்த மெயினா இந்த ஹையர் ஆர்டர் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது ஏன் நான் இவ்ளோ அழுத்தி சொல்றேன் அப்டின்னா, நீங்க இந்த ஹையர் ஆர்டர் மெத்தட்ஸ் வந்து பார்க்குற ஒவ்வொரு மெத்தடும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மட்டும் தான், அடுத்து நம்ம ஃப்ரேம் ஒர்க்ஸ் பார்க்கும்போது ரியாக்ட்டா இருக்கட்டும், இல்ல ஆங்குலரா இருக்கட்டும், எந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்ஸ் பார்த்தாலுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, நார்மல் ஃபார் லூப் வச்சு உங்களால வந்து டிஸ்ப்ளே பண்ண முடியாது அந்த டேட்டாவ யுஐல. பட் இந்த ஹையர் ஆர்டர் மெத்தட்ஸ் வச்சு தான் உங்களால என்ன பண்ண முடியும், யுஐல வந்து ஷோ பண்ண முடியும். அதுக்காக தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்றேன். இதுல ஃபர்ஸ்ட் எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஃபார் ஈச்னா என்ன? அதே மாரி மேப் மெத்தட்னா என்ன? அதோட டிஃபரன்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அரே மெத்தட்ஸ் அப்படின்ற இந்த பர்ட்டிகுலர் ஃபோல்டர்ல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபார் ஈச் யூசஸ் மேப் டாட் ஜேசன் சொல்லிட்டு ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாரி ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஃப்ரூட்ஸ்ன்ற ஒரு அரே நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃப்ரூட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஃப்ரூட்ஸ் குடுத்துக்கலாம். ஆப்பிள், அதே மாரி வாட்டர்மெலன், மஸ்க் மெலன், அதுக்கப்புறம் பனானா. ஸோ இப்ப இந்த வேல்யூஸ நான் எப்படி ஐடெரேட் பண்றது? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், இந்த ஃப்ரூட்ஸ வந்து கால் பண்ணிக்கணும். ஓகேவா? ஏன்னா அதுல இருக்க வேல்யூ ஐடெரேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ட கால் பண்ணிட்டு டாட் வச்சோம் அப்படின்னா, இதுக்குள்ள வந்து ஃபார் ஈச். ஸோ ஃபார் ஈச் வந்து இப்ப நான் என்ன கால் பண்ணியிருக்கேன்னா, ஓப்பன் க்ளோஸ் பேரன்தீஸ் குடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா, இது என்ன கேட்குது? ஒரு கால் பை ஃபங்ஷன் கேட்குதா? நார்மலா ஃபார் லூப்பா இருக்கட்டும், இல்ல ஃபாரின்லாம் வந்து அதுக்கு சின்டாக்ஸ் வந்து மாறும். ஃபார்ல வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணணும், கண்டிஷன், கவுண்டர்லாம் குடுக்கணும். அதே மாரி ஃபாரின் வந்து அதோட அட்வான்ஸா ஃபாரின், ஃபார் ஆஃப்லாம். அதுல வந்து நான் எதுல ஸ்டார்ட் பண்றேன், எண்ட் பண்றேன் குடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் அதோட சின்டாக்ஸ் என்ன இன், ஆஃப் அது குடுத்துட்டு அந்த எந்த ஆப்ஜெக்ட்ட ஐட்டரேட் பண்ண போறனோ அது குடுத்தா போதும். இதுலயும் அதே மாரி தான். இதுல நான் கால் பேக் ஃபங்ஷன் மட்டும் குடுத்தா போதும். இதுவே என்ன பண்ணும், எனக்கு ஒவ்வொரு வேல்யூ எடுத்துட்டு வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணி காமிச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ இதுல ஒரு கால் பேக் ஃபங்ஷன் கேக்குதா? அப்போ ஒரு கால் பேக் ஃபங்ஷன் கிரியேட் பண்ணலாமா? இப்போதைக்கு நான் என்ன பண்றேன், ஃபங்ஷன் பிரிண்ட் ஃப்ரூட். பிரிண்ட் ஃப்ரூட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிரியேட் பண்ணிட்டு, இப்போ இந்த ஃபங்ஷன் நான் என்ன பண்றேன், ஒரு ஆர்குமென்ட்டா நான் பாஸ் பண்றேன். ஒரு வேல்யூவா பாஸ் பண்ணேன் அப்படின்னா, இப்போ இதுதான் என்ன சொல்லுவாங்க, இந்த பிரிண்ட் ஃப்ரூட்ட கால் பேக் ஃபங்ஷன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நார்மலா இந்த ஹையர் ஆர்டர் மெத்தட்ஸ் ஃபார் ஈச், மேப் எதுவா இருந்தாலும் சரி, அது எந்த கால் பேக் ஃபங்ஷன் கால் பண்ணுதோ, அந்த கால் பேக் ஃபங்ஷன்ல அதே ப்ரீ டிஃபைன்டா இந்த சர்டன் பாராமீட்டர்ஸ் தான் வந்து அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரீ டிஃபைன்டா டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் கால் பேக் ஃபங்ஷன்ல மொத்தம் எவ்வளோ பாராமீட்டர் வந்து இத அக்செப்ட் பண்ணும் அப்படின்னா 3 பாராமீட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கரண்ட் எலிமெண்ட்.
செகண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த எலமெண்டோட இண்டெக்ஸ். தேர்டு பார்த்தீங்கன்னா, டோட்டல் அரே. இந்த பாராமீட்டரோட ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆக போறதில்ல. பட் இந்த நேம் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஏன்னா இது ஒரு நார்மல் பாராமீட்டர் தான். ஒரு வேரியபிள் மாரி தான். ஸோ ஒரு வேரியபிள் அப்டின்னா, இது ஒரு ஐடென்டிஃபையர் தான. நேம் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது பிரச்சனை இல்ல. ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக கரண்ட் எலிமெண்ட்னு நான் குடுக்குறேன். ஓகேவா? ஸோ இது என்ன கரண்ட் எலிமெண்ட் அப்டின்னா, இது எத பாயிண்ட் பண்ணும் அப்டின்னா, இப்போ இந்த ஃபார் ஈச் மெத்தட் நான் கால் பண்ணும்போது, இந்த அரேல இருக்க வேல்யூ ஒவ்வொன்னும் வந்து ஐட்டரேட் ஆகுமா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஐட்டரேஷன்ல இந்த ஆப்பிள் கிடைக்கும். ஸோ இந்த ஆப்பிள் தான் என்ன சொல்லுவாங்க? கரண்ட் எலிமெண்ட்ன்னு சொல்லுவாங்க. சரியா? அதே மாரி அந்த கரண்ட் எலிமெண்ட் இந்த ஆப்பிளோட இண்டெக்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க? இந்த இண்டெக்ஸ்ன்ற பாராமீட்டர். இந்த டோட்டல் அரேன்றது ஓவராலா என்ன பண்ணும்? இந்த ஃப்ரூட்ஸ்ல இருக்க டோட்டல் அரே. இத பாயிண்ட் பண்ணும். சரியா? இப்ப நான் என்ன பண்றேன்? console.logல ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் எலிமெண்ட்ட நான் வந்து கால் பண்றேன். ஸோ கரண்ட் எலிமெண்ட்ட கால் பண்ணிட்டு, இப்ப நான் ரன் பண்ணேன் அப்டின்னா, எனக்கு ஆப்பிள், வாட்டர்மெலன், மஸ்க்மெலன், பனானான்னு கிடைக்குதா? சேம் இப்ப எனக்கு என்னது? கரண்ட் எலிமெண்ட்ட கால் பண்ண உடனே ஒவ்வொரு ஐட்டரேஷனுக்கும் ஃபர்ஸ்ட் ஐட்டரேஷனுக்கு ஆப்பிள் கிடைக்குது. செகண்ட் ஐட்டரேஷன் வாட்டர்மெலன், மஸ்க்மெலன், பனானா இந்த மாரி கிடைக்குதா? ஸோ இது எப்படி கிடைக்குது அப்டின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஃபார் ஈச் மெத்தட கால் பண்ண உடனே எனக்கு இந்த வேல்யூ கிடைக்குமா? ஸோ இந்த கிடைக்கிற வேல்யூ வந்து எனக்கு எங்க பாஸ் ஆகும் அப்டின்னா, இந்த ஃபார் ஈச் மெத்தட் வந்து இந்த கால் பை ஃபங்ஷனுக்கு பாஸ் பண்ணணும். இந்த ஃபங்ஷன்ல அந்த வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு நான் என்ன பண்ணிக்கலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கரண்ட் எலிமெண்ட்ல இந்த வேல்யூஸ் வரப்போகுது. ஓகேவா? கரண்ட் எலிமெண்ட் இந்த பாராமீட்டர்ல ஒவ்வொரு கிடைக்கிற வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு இங்க குடுக்க போகுது. இண்டெக்ஸ்ன்றது ஒரு இண்டெக்ஸ் டோட்டல் அரே சொல்லியாச்சு. ஓகேவா? இப்ப என்னோட கர்சர் இங்க நான் கொண்டு போனேன் அப்டின்னா, இப்ப பாருங்களேன். பெர்ஃபார்ம்ஸ் த ஸ்பெசிஃபைட் ஆக்ஷன் ஃபார் ஈச் எலிமெண்ட் என்னன்னாரு. ஸோ இந்த பேராம்ஸ்ல கால் பை ஃபங்ஷன் இதோட மெயின் வேலை என்ன? A function that accepts up to 3 argument for each calls the call by function one time for each element. ஸோ என்ன மீனிங் அப்டின்னா, இந்த ஃபார் ஈச் எலிமெண்ட் வந்து ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு முறை இந்த கால் பை ஃபங்ஷன கால் பண்ணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பிள் கிடைக்கும். ஆப்பிள் கிடைக்கும்போது ஒரு முறை இந்த கால் பை ஃபங்ஷன கால் பண்ணும். கால் பண்ண உடனே என்ன ஆகும்? இந்த வேல்யூவ இந்த ஃபங்ஷனுக்கு அனுப்பும். இந்த ஃபங்ஷன்ல இந்த கரண்ட் எலிமெண்ட்ல நான் இங்க இருந்து வர்ற வேல்யூவ நான் ரிசீவ் பண்ணிப்பேன். சரியா? ரிசீவ் பண்ணிட்டு எனக்கு ஏத்த மாரி நான் என்ன பண்ணலாம்? அந்த பிளாக்ல என்னோட ஸ்டேட்மெண்ட் வந்து நான் எழுதிக்கலாம். இந்த இடத்துல நான் வந்து console.logல கரண்ட் எலிமெண்ட்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் குடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால தான் எனக்கு ஆப்பிள், வாட்டர்மெலன், மஸ்க்மெலன், பனானான்னு வரும். ஸோ இப்போ வந்து இண்டெக்ஸ நான் கால் பண்றேன். இப்போ இண்டெக்ஸ கால் பண்ணேன் அப்டின்னா, இப்ப பாருங்க. ஸோ ஆப்பிள் இருக்கா? இந்த கரண்ட் எலிமெண்ட்ல ஆப்பிள். இண்டெக்ஸ்ல வந்து 0. இந்த கரண்ட் எலிமெண்டோட இண்டெக்ஸ் வந்து 0ன்னு நமக்கு தெரியும். ஓகே. ஆல்ரெடி அரே பார்த்திருப்போம். அதே மாரி ஒவ்வொரு எலிமெண்ட்டும் அதோட வேல்யூ, அதோட இண்டெக்ஸ். ஸோ 3 பாராமீட்டர் வந்து டோட்டல் அரே. இப்போ கால் பண்ணா எனக்கு ஒவ்வொரு ஐட்ரேஷன்லயும் வந்து இந்த டோட்டல் அரே கிடைக்கும். மொத்தம் 4 எலிமெண்ட் இருக்கு. ஸோ 4 டைம்ஸ் ஐட்ரேட் ஆகும். அதனால ஆப்பிள் அந்த ஃபுல் டோட்டல் அரே வந்து 4 முறை பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இதான் வந்து ஃபார் ஈச்ன்னு சொல்லுவாங்க. சேம் இதே மாரி வந்து மேப் மெத்தட் பார்க்கலாம். சேம் அதே தான் ஃப்ரூட்ஸ் டாட் மேப். இந்த மேப்பும் என்ன பண்ணும்? எனக்கு ஒரு கால் பை ஃபங்ஷன் கிடைக்குமா? ஸோ இங்க நான் என்ன பண்றேன்? டைரக்ட்டா இந்த மாரி தனியா ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணிட்டு அதோட நேம் மட்டும் இங்க கால் பண்றதுக்கு பதிலா, இங்க நம்ம ஒரு அனானிமஸ் ஃபங்ஷன் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ஃபங்ஷன் ஓப்பன் க்ளோஸ் பேரன்தசிஸ் அதுக்குன்னு ஒரு பிளாக். ஓகே. ஸோ இப்போ இதுவும் மேப் மெத்தடும் எனக்கு என்ன பண்ண போகுது? அந்த ஃபங்ஷன் கால் பேக் ஃபங்ஷன் வந்து என்ன பண்ண போகுது? த ஃபங்ஷன் தட் அக்செப்ட்ஸ் அப் டூ 3 ஆர்குமென்ட். இதுவும் எனக்கு என்ன பண்ண போகுது? இந்த மேப் மெத்தட்லயும் இந்த கால் பேக் ஃபங்ஷன் மொத்தம் 3 ஆர்குமென்ட் அக்செப்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் அதே கரண்ட் எலிமெண்ட் தான். கரண்ட் எலிமெண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ். தேர்ட் பாராமீட்டர் வந்து டோட்டல் அரே. ஓகே. ஸோ இங்க என்ன பண்றேன்? இப்போ console.logல கரண்ட் எலிமெண்ட் கால் பண்ணியாச்சு. இண்டெக்ஸ கால் பண்ணிட்டேன். அதே மாரி டோட்டல் அரேவ நான் கால் பண்ணிட்டேன். இப்ப பிரிண்ட் பண்றேன். இப்ப டிஃபரன்ஸ் பாருங்க. பிரிண்ட் பண்ணேன் அப்டின்னா, 2த்துக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இல்ல. ஒரே மாரி தான். ஃபார் ஈச் என்ன பண்ணுதோ, சேம் அதே தான் மேப் மெத்தடும் பண்ணுது. பட் இதோட மெயின் டிஃபரன்ஸே இதுக்கப்புறம் தான் பார்க்க போறோம். ஸோ நார்மலா console.log என்னவா இருந்தாலுமே இந்த மேப்பா இருக்கட்டும், இல்ல ஃபார் ஈச்சா இருக்கட்டும் 2மே ஒரு கால் பேக் ஃபங்ஷன் அக்செப்ட் பண்ணும்போது, அந்த கால் பேக் ஃபங்ஷன் மொத்தம் 3 பாராமீட்டர் அக்செப்ட் பண்ணும். அந்த 3 பாராமீட்டர்லயும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல. சேம் console.logல குடுத்தா எப்பயும் போல ஐட்ரேட் ஆகுது. அந்த வேல்யூ வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மெயின் என்ன அப்டின்னா, மெயின் டிஃபரன்ஸ் என்ன அப்டின்னா, இந்த ஃபார் ஈச் மெத்தட் வந்து இந்த கால் பேக் ஃபங்ஷன்ல எதுவுமே வந்து ரிட்டர்ன் ஆகாது. சிம்பிளா சொல்லணும் அப்டின்னா, இந்த ஃபார் ஈச் மெத்தட் வந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. மேப் மெத்தட் வந்து ஒரு நியூ அரேவ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதான் அடுத்த டிஃபரன்ஸ். ஸோ இப்ப என்ன பண்றேன்? இத கமெண்ட் பண்ணிட்டு ஃப்ரூட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் ஈச். ஃபார் ஈச்ல என்ன பண்றேன்? ஒரு கால் பை ஃபங்ஷனா. ஸோ ஒரு நேம்லெஸ் ஃபங்ஷன் அதனால நான் ஆரோ ஃபங்ஷன் நான் குடுத்துக்கிறேன். ஆரோ ஃபங்ஷன் குடுத்தாச்சு. இங்க நான் என்ன பண்றேன்? இதுல வந்து இப்போதைக்கு நான் வந்து வால் அப்டின்ற ஒண்ணே ஒண்ணு மட்டும் நான் யூஸ் பண்றேன். இந்த கரண்ட் எலிமெண்ட் இருக்குல்ல. இந்த கரண்ட் எலிமெண்ட் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சி எலிமெண்ட் நான் குடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ
ரிட்டர்ன்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த சி எலமெண்ட்ட நான் குடுத்துக்கிறேன். ஓகேவா? நாமளா ஒரு மெத்தட் ஏதாச்சும் ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுச்சு அப்படின்னா, ஒண்ணு நீங்க அந்த மெத்தட கன்சோல் டாட் லாக்ல குடுக்கணும். அப்படி இல்லன்னா ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிடணும். அப்பதான் அது என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதோ, அது வந்து அந்த வேரியபிள் அசைன் ஆகும். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல லெட் நியூ அரேன்னு நான் குடுக்குறேன். ஓகேவா? இன் கேஸ் இது ஏதாச்சும் ஒவ்வொரு ஐட்ரேஷன்ல ஏதாச்சும் இந்த சி எலிமெண்ட் கரண்ட் எலிமெண்ட் அப்படின்னா, இந்த ஆப்பிள் தானே. ஒவ்வொரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுச்சு அப்படின்னா, அது புதுசா ஒரு அரே ஒண்ணு கிரியேட் ஆகும். கரெக்ட்டா? ஏதாச்சும் ஒண்ணு இந்த ஃபார் ஈச் ரிட்டர்ன் பண்ணியிருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்த்துரலாம். இப்ப இந்த இடத்துல கன்சோல் டாட் லாக்ல நியூ அரேவ நான் கால் பண்றேன். நியூ அரேவ கால் பண்ணேன் அப்படின்னா, இப்ப எனக்கு என்னது அன்டிஃபைன் வருதா? ஏன்னா, ஒரு ஃபங்ஷன் ஓகே. ஒரு ஃபங்ஷன் எந்த ஒரு வேல்யூவே வந்து ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா, டிஃபால்ட்டா அன்டிஃபைன்ட்ன்ற அந்த வேல்யூ தான் வந்து அந்த வேரியபிளுக்கு அசைன் ஆகும். ஓகேவா? இப்போ இதே நான் என்ன பண்றேன், மேப் மெத்தட்ல நான் குடுக்குறேன். அப்படியே காப்பி பண்ணிட்டு, இங்க வந்து நான் என்ன பண்றேன், நியூ அரே 1ன்னு நான் குடுத்துக்கிறேன். ஃபாரிச் பதிலா மேப்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ மேப்ன்னு வச்சுட்டு, இந்த ரிட்டர்ன்ல நான் என்ன பண்றேன், சி எலமெண்ட்ட நான் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஐ மீன் ஒவ்வொரு ஐட்ரேஷன்ல இந்த ஆப்பிள் தான் வந்து கரண்ட் எலமெண்ட். இந்த கரண்ட் எலமெண்ட்ட நான் ரிட்டர்ன் பண்ண சொல்றேன். இப்போ இந்த நியூ அரேவ கால் பண்றேன். நியூ அரே 1 இதோட நேம். காப்பி. இப்போ ரன் பண்றேன். ரன் பண்ணேன் அப்படின்னா, இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபாரிச் மூலியமா ரிட்டர்ன் பண்ணதுக்கு வந்து ஒரு நியூ அரே அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் குடுத்துருக்கேன். இந்த ஃபாரிச் மெத்தடுக்கு. அதே மாரி மேப் மெத்தட் வச்சு ஐட்ரேட் பண்ண இந்த இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நியூ அரே 1ன்னு ஒரு வேரியபிள் நான் குடுத்துருக்கேன். ஸோ இது வந்து எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணல. அதனால அன்டிஃபைன் வருது. ஆனா மேப் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நியூ அரே கிரியேட் பண்ணியிருக்கு. நியூ அரே கிரியேட் பண்ணிட்டு ஒவ்வொரு ஐட்ரேஷன்லயும் இந்த கரண்ட் எலிமெண்ட்ட ரிட்டர்ன் பண்ணி, இந்த நியூ அரே புஷ் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. இப்போதைக்கு எனக்கு ஜஸ்ட் இந்த நியூ அரே 1 மட்டும் இருக்கு. இந்த ஃப்ரூட்ஸ் டாட் மேப்ன்னு நான் குடுத்துட்டேன். இப்ப இது 2த்துக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிஃபால்ட்டாவே இந்த ஃபார் ஈச் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எந்த ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணக்கூடாதுன்னு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. நான் என்ன பண்ணலாம், மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அத இப்ப நான் பண்ணி காமிக்கிறேன். மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஏதாச்சும் வேல்யூ அப்டேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பட் மேப் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா, டிஃபால்ட்டாவே வந்து ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, ஒரு நியூ அரே ஒண்ணு கிரியேட் பண்ணிடும். கிரியேட் பண்ணிட்டு, ஒவ்வொரு ஐட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும்போது, என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ, அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒரு வேல்யூ கிடைக்குதுல்ல, அந்த வேல்யூவ வந்து அந்த நியூ அரேக்கு புஷ் பண்ணிடும். இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேப் மெத்தட் வந்து இந்த கால்வே ஃபங்ஷன்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணல. ஸோ ஏதோ எந்த ஒரு ஃபங்ஷன் எந்த ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா, டிஃபால்ட்டா உங்களோட கம்பைலர் என்ன குடுக்கும் அப்படின்னா, அன்டிஃபைன்ற வேல்யூ குடுக்கும். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல இந்த ஆப்பிள் வருமா? ஸோ இந்த ஆப்பிள் வந்து என்னதான் ஒரு பாராமீட்டர் நான் பாஸ் பண்ணியிருந்தாலுமே, இந்த பிளாக்ல இந்த கால்வே ஃபங்ஷன் ஒண்ணு இருக்குல்ல, அதுக்குன்னு இருக்க ஒரு பிளாக்ல வந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்னா குடுக்கல. அதனால கம்பைலர் வந்து டிஃபால்ட்டா அன்டிஃபைன்னு ஒரு வேல்யூ குடுக்கும். ஸோ அந்த அன்டிஃபைன்ற அந்த வேல்யூ தான் என்ன பண்ணும்? நியூ அரேக்கு புஷ் பண்ணும். அடுத்த ஐட்ரேஷன்ல வாட்டர்மெலன் கிடைக்கும். அடுத்து இங்க எதுவுமே இந்த பிளாக்ல இந்த மேப் மெத்தட் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. ஸோ அன்டிஃபைன புஷ் பண்ணும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு முறை அன்டிஃபைன் புஷ் பண்ணுது. சரியா? ஸோ இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். செகண்ட் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபார் ஈச்ன்றது எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. பட் மேப்ன்றது ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். சரியா? ஒரு நியூ அரேவ வந்து கிரியேட் பண்ணிட்டு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். சரியா? இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், ரிட்டர்ன்ல ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்றேன். சரியா? ஒரு ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ணிட்டு ஃப்ரூட் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஃப்ரூட்ன்னு ஒரு கீ ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, இந்த கரண்ட் எலிமெண்ட்ட வேணா நான் குடுத்துடுறேன். சி எலிமெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ என்ன வேல்யூ வந்து அரேல வருதுன்னு பாருங்க. நான் என்ன ஸ்டேட்மெண்ட் குடுக்குறேனோ, அது அப்படியே எனக்கு நியூ அரேக்கு புஷ் பண்ணிடும். நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் ஈச் கண்டிஷன் தான். அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதுல பார்த்தீங்கன்னா, அரேல என்ன ரிட்டர்ன் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேனா, ஒரு ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணிட்டு, ஃப்ரூட்ன்னு ஒரு கீ குடுத்துருக்கேன். அது பார்த்தீங்க கரண்ட் எலிமெண்ட்ல என்ன வேல்யூ கிடைக்குது? இந்த ஃப்ரூட்ஸ் மூலியமா கரண்ட் எலிமெண்ட்ல இந்த ஆப்பிள் கிடைக்குதா? அந்த ஆப்பிள் எனக்கு என்ன ஆகும்? அப்படியே வந்து இந்த கரண்ட் எலிமெண்ட்ல ஸ்டோர் ஆகும். அந்த கரண்ட் எலிமெண்ட் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்? இந்த ஆப்ஜெக்ட்ல ஃப்ரூட்ஸ் அப்படின்ற ஒரு கீக்கு வேல்யூ நான் பாஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் ஃப்ரூட்ல ஆப்பிள், வாட்டர்மெலன், மஸ்க் மெலன், ஃப்ரூட்ல வந்து பனானா. இப்ப இது கூட நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு ஐடி கூட செட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஜெக்ட்ல. ஐடி குடுத்துட்டு சம்திங் பத்தி 1ன்னு குடுத்தா, இப்ப இந்த இடத்துல நான் 1ன்னு குடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்? ஒவ்வொரு ஐட்ரேஷன்லயும் எனக்கு எல்லாமே ஐடி 1ஆ தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா, ஐடி 1, 1, 1 இருக்கா? பட் எனக்கு அப்படி தேவையில்ல. இந்த இடத்துல எனக்கு ஒவ்வொரு ஐடியும் வந்து வேரி ஆகணும் கரெக்ட்டா? அதுக்கு என்ன பண்ணலாம்? அடுத்து இண்டெக்ஸ வாங்கிக்கலாம். இண்டெக்ஸ வாங்கிட்டு, இந்த இண்டெக்ஸ வந்து எனக்கு இங்க பாஸ் பண்ண வேல்யூவா வந்து பாஸ் பண்ணிக்கலாம். இண்டெக்ஸ் பிளஸ் 1 ஐடி 1ல தானே ஸ்டார்ட் ஆகும். இண்டெக்ஸ் பிளஸ் 1 நான் குடுத்துக்கிறேன். இப்போ குடுத்தேன் அப்படின்னா, ஐடி வந்து 1 ஃப்ரூட் வந்து ஆப்பிள். ஐடி 2ல ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன். ஐடி 3ல வந்து ஃப்ரூட் மஸ்க் மெலன். ஃப்ரூட் வந்து பனானா. ஸோ இந்த மாரி நீங்க என்ன பண்ணலாம்? எனக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து நான் டோட்டலா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஒரு நியூ அரே கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இங்க பார்த்தீங்கன்னா, அரே ஆஃப் ஸ்ட்ரிங்கா இருக்கு. பட் இந்த இடத்துல நான் இப்போ புதுசா கிரியேட் பண்ண இந்த மேப் மெத்தட் மூலியமா கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா, அரே ஆஃப் ஆப்ஜெக்ட். எல்லாமே காமனா ஒரு டேட்டா டைப் இருக்குன்னா, அரே ஆஃப் இப்ப இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் குடுத்துருக்கான். அரேக்குள்ள எல்லாமே ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ன்னு சொல்லுவாங்க. இன் கேஸ் அரேக்குள்ள ஸ்ட்ரிங் இருந்தா அரே ஆஃப் ஸ்ட்ரிங். ஓகேவா?
ஸோ இதுதான் இதுக்குள்ள மெயின் டிஃபரன்ஸ். ஆல்ரெடி நான் வந்து ஃபாரிச்ல வந்து அந்த கிடைக்கிற வேல்யூ வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம்னு சொன்னோம் இல்லையா? அதுக்கு ஒரு சிம்பிளா நான் என்ன பண்றேன், இந்த ரிட்டர்னுக்கு மேல கன்சோல் டாட் லாக்ல கன்சோல் டாட் லாக்ல கிடைக்கிற அந்த கரண்ட் எலமெண்ட் நான் என்ன பண்றேன், அப்பர் கேஸ நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒவ்வொன்னுமே வந்து ஸ்ட்ரிங் தானே. ஸோ ஸ்ட்ரிங்குக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு. அது ஃபர்தர் எபிசோட்ஸ்ல வந்து நான் கிளியரா ஒவ்வொரு மெத்தட்ஸா நான் சொல்றேன். பட் இதுல இப்போதைக்கு இந்த கரண்ட் எலமெண்ட்ல எனக்கு ஸ்ட்ரிங் தானே இருக்கு. ஸோ ஸ்ட்ரிங்னால அந்த ஸ்ட்ரிங்ல ஒரு மெத்தட் இருக்கு. வர்ற கேரக்டர் வந்து அப்பர் கேஸ், லோவர் கேஸ் மிக்ஸ் பண்ணி வந்தாலுமே இந்த மெத்தட் மூலியமா எல்லாம் அப்பர் கேஸா மாத்திக்கலாம். அதான். இப்ப நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, வேல்யூ பார்த்தீங்கன்னா, ஆப்பிள், வாட்டர்மெலன், மஸ்க்மெலன், பனானா. ஓகே. எல்லாமே வந்து அப்பர் கேஸ்ல மாறி இருக்கா. ஸோ இந்த மாரி கிடைக்கிற வேல்யூ ஃபார் ஈச் மெத்தட்ல மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மாடிஃபை இல்ல அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? மேப்ல ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் பண்ணி ஒரு நியூ அரேல இருந்து புஷ் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து செயினிங் மெத்தட்ன்னு ஒண்ணு இருக்கு. செயினிங் மெத்தட். இந்த செயின்ன்ற வேர்ட் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஆல்ரெடி நம்ம கரிங்ன்னு ஒரு கான்செப்ட் பார்த்திருப்போம் இல்லையா? ஸோ கரிங்ல பார்த்தீங்க அப்படின்னா, செயினிங் கால் மூலியமா தான் சிங்கிள் லைன்ல மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணியிருப்போம். கரெக்ட்டா? ஒரு ஃபங்ஷன் வந்து நெறைய ஃபங்ஷன ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் பண்ற ஒவ்வொரு ஃபங்ஷனுக்கும் ஒரு பாராமீட்டர் நான் பாஸ் பண்ணியிருப்பேன். கீழ ஃபங்ஷன கால் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஓப்பன் குளோஸ் பேரெந்தசிஸ்க்கு அவுட்டர் ஃபங்ஷன்ல ஒரு ஆர்குமென்ட் பாஸ் பண்ணியிருப்போம். அடுத்து திரும்ப அத கன்டின்யூ பண்ணி இன்னொரு ஓப்பன் குளோஸ் பேரெந்தஸ் இந்த மாரி குடுத்து ஆர்குமென்ட் பாஸ் பண்ணியிருப்போம். சிங்கிள் லைன்ல மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? அத செயினிங் கால்ன்னு சொல்லுவாங்க. அதே மாரி தான் மெத்தட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, செயினிங் மெத்தட்ன்றது இப்போ ஒரு மெத்தட் நான் குடுக்குறேன் அப்படின்னா, அத ஃபாலோ பண்ணி திரும்ப டாட் குடுத்து இன்னொரு மெத்தட் நான் யூஸ் பண்ணிக்கலாம். அத செயினிங் மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. அது ஃபார் ஈச்சுக்கும் மேப்புக்கும் பாசிபிளான்னு பாத்துரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மேப் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேப் மெத்தடுக்கு பாத்துரலாம். fruits டாட் மேப். இந்த மேப்ல பார்த்தீங்கன்னா, இப்போ ஆரோ ஃபங்ஷன் யூஸ் பண்றேன். ஷார்ட் ஹேண்ட் யூஸ் பண்றேன். இப்போதைக்கு நான் என்ன பண்றேன், ஒரே ஒரு பாராமீட்டர் யூஸ் பண்றதுனால. ஓகேவா? நான் என்ன பண்றேன், எனக்கு ஓப்பன் குளோஸ் பேரெந்தசிஸ் தேவையில்ல. இந்த இடத்துல ரிட்டர்ன் ஸ்டேட்மென்ட்ல சி எலமெண்ட் டாட் அப்பர் கேஸ்ன்னு வச்சுப்போமே. டூ அப்பர் கேஸ் குடுத்தாச்சு. ஸோ இப்போ கன்சோல் டாட் லாக்ல இந்த நியூ அரேவ நான் கால் பண்றேன். அந்த நியூ அரேவ கால் பண்ணா எனக்கு கிடைக்கிற எல்லா வேலையும் அப்பர் கேஸ்ல வந்து கன்வெர்ட் ஆயிட்டு எனக்கு அந்த நியூ அரேக்கு புஷ் பண்ணியிருக்கா. ஸோ இப்போ இத ஃபாலோ பண்ணி இப்ப நான் என்ன பண்றேன், ஒரு செயினிங் மெத்தட் நான் குடுக்குறேன். இப்போ இந்த மேப் மெத்தட் இது ஒரு மெத்தடா ஓப்பன் க்ளோஸ் பேரெந்தசிஸ் குடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்றேன், திரும்ப ஒரு டாட் குடுத்தேன் அப்படின்னா எனக்கு இன்னொரு மெத்தட் வருது. இதுல நான் என்ன பண்றேன், சார்ட்ன்ற ஒரு மெத்தட் நான் கால் பண்ணிக்கிறேன். சார்ட் ஓகேவா? ஸோ சார்ட்ன்ற மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகும்? நார்மலா கிடைக்கிற வேல்யூ எல்லாமே ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிட்டு அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் ஆகும். பட் அது எந்த ஆர்டர்ல வந்து சார்ட் ஆகும்? எத பேஸ் பண்ணி சார்ட் ஆகும்? ஆஸ்கி வேல்யூ பேஸ் பண்ணி சார்ட் ஆகும். கரெக்ட்டா? ஸோ இப்போ இந்த இதுல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் இந்த மேப் மெத்தட் வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டும் அப்பர் கேஸா மாத்தி எனக்கு இப்போ அரேல இந்த வேல்யூஸ் தான் இருக்கும். ஓகேவா? அரேல அப்பர் கேஸ்ல ஆப்பிள், வாட்டர்மெலன், மஸ்க்மெலன், பனானான்னு இருக்குமா? இப்போ டாட் சார்ட் குடுத்தோம் அப்படின்னா, இந்த இருக்கிற வேல்யூஸ் என்ன பண்ணும்? ஆஸ்கி வேல்யூ பேஸ் பண்ணி சார்ட் பண்ணும். இப்போ இந்த நியூ அரே பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியல் வேல்யூ என்னது? ஆப்பிள், வாட்டர்மெலன், மஸ்க்மெலன், பனானாவா? இப்போ கிளியர் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்றேன். ரன் பண்ணேன் அப்படின்னா, ஆப்பிள், பனானா, மஸ்க்மெலன், வாட்டர்மெலன். இனிஷியல் வேல்யூ வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். இனிஷியல் வேல்யூ வந்து ஆப்பிள், வாட்டர்மெலன், மஸ்க்மெலன், பனானா. பட் சார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆப்பிள், பனானா, மஸ்க்மெலன், வாட்டர்மெலன் இருக்கா? அது ஏன் அப்படின்னா, ஆஸ்கி வேல்யூ பேஸ் பண்ணி எனக்கு சார்ட் ஆயிரும். திரும்பவும் அது இன் கேஸ் ரீகால் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா, இங்க பாருங்களேன். ஆஸ்கி வேல்யூல ஃபர்ஸ்ட் அப்பர் கேஸ்ல பாத்தீங்கன்னா, அப்பர் கேஸ்ல கேபிட்டல் ஏக்கு வந்து 65 தான் வந்து சின்னது. அதே மாதிரி லோயர் கேஸ்ல ஐ மீன் ஸ்மால்ல பாத்தீங்க அப்படின்னா 97ல தான் ஸ்டார்ட் ஆகும். அப்பர் கேஸ்ல கேபிட்டல்ல வந்து 65. டிஃபால்ட்டாவே ஒரு சார்ட் மெத்தட கால் பண்ண அப்படின்னா அது நார்மலா அசெண்டிங் ஆர்டர்ல ஸ்டார்ட் ஆகும். அசெண்டிங் அப்படின்னா சின்ன வேல்யூல இருந்து பெரிய வேல்யூ வரைக்கும் போகும். சரியா? இப்ப இதுல 65 தானே சின்னது. சோ அதனால ஃபர்ஸ்ட் எனக்கு ஆப்பிள்னு வந்திருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பி தானே சின்னது. அதனால எனக்கு பனானா வந்திருக்கு. இன் கேஸ் நான் என்ன பண்றேன், திரும்பவும் சார்ட் பண்றதுல இருந்து டாட் ஃபில்ன்னு ஒரு மெத்தட் நான் குடுக்குறேன். ஓகேவா? ஸோ திரும்ப எனக்கு சார்ட் ஆயிட்டு இந்த மாதிரி ஆப்பிள், பனானா, மஸ்க்மெலன், வாட்டர்மெலன் கிடைக்கும். இதுல இருந்து நான் என்ன பண்றேன், ஃபில்ன்ற ஒரு மெத்தட் மூலியமா அந்த இருக்க எல்லா வேலையும் நான் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். 1, 2, 3 நான் குடுக்குறேன். குடுத்தேன் அப்படின்னா, ஃபில்ன்ற மெத்தட் என்னது? என்ன வேல்யூ குடுக்குதோ அந்த வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு அப்படியே எவ்வளோ எலமெண்ட்ஸ் இந்த அரேல இருக்கோ, அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு எலமெண்ட்டும் எனக்கு என்ன ஆயிடும், இந்த பாஸ் பண்ற வேல்யூ வச்சு எனக்கு என்ன பண்ணிடும், ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ இதான் செயினிங் மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து அப்படியே என்ன பண்ணலாம், ஃபார் ஈச் மெத்தடுக்கு யூஸ் பண்ணலாம். நியூ அரே 1 நான் அப்படியே என்ன பண்றேன், காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்றேன். இந்த இடத்துல மேப்புக்கு பதிலா ஃபார் ஈச் கன்சோல் லாக்ல நியூ அரே 1
ஓகே. ஸோ இப்ப ரன் பண்றேன். இப்ப ரன் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு என்ன எரர் வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு 1, 2, 3 வந்துருச்சு. ஓகே. இந்த இடத்துல என்ன எரர் வந்திருக்கு? டைப் எரர்ல இந்த ஷார்ட்ல பார்த்தீங்கன்னா, கேனாட் ரீட் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் அன்டிஃபைன்ட்ன்னு வருதா? ஏன் அப்படின்னா, இந்த செயினிங் மெத்தட் வரணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த மெத்தட் வந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேப் மெத்தட் வந்து ஒரு அரேவ ரிட்டர்ன் பண்ணியிருக்கா? ஒரு அரேவ ரிட்டர்ன் பண்ணிருக்கு அப்படின்னா, அந்த அரேயோட மெத்தட்ஸ் தான் என்னது ஷார்ட். அதனால எனக்கு செயினிங் மெத்தட் பாசிபிளா இருக்கு. பட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபார் ஈச்ல பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து எந்த ஒரு வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ண போறதில்ல. ஸோ ஒரு எலமெண்ட் ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா, டிஃபால்ட்டா அந்த ஃபார் ஈச்ல என்ன இருக்கும்? அன்டிஃபைன்ட்ன்ற ஒரு வேல்யூ இருக்குமா? ஸோ இந்த இதுல பார்த்தீங்க அப்படின்னா, அன்டிஃபைன்ட்னு ஒரு வேல்யூ இருக்கிறனால, அன்டிஃபைன்ட்றது என்னது? ஒரு டேட்டா டைப்பா? அது பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ல ஒரு வேல்யூ. ஸோ அந்த அன்டிஃபைன்ட் ஒரு வேல்யூக்கு போயிட்டு, அரேல இருக்க ஒரு மெத்தட நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, கண்டிப்பா எனக்கு என்ன ஆகாது? எரர் த்ரோ பண்ண தானே செய்யும். அதனால தான் இங்க என்ன எரர் த்ரோ பண்ணுதுன்னா, டைப் எரர் த்ரோ பண்ணும். ரெஃபரன்ஸ் எரர் த்ரோ பண்ணாம. டைப் எரர். டைப் எரர் அப்படின்னா, cannot read properties of undefined. undefined அப்படின்ற இந்த டேட்டா டைப்ல சார்ட்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டியே இல்லன்னு வருது. ஓகே. அந்த மாதிரி ஒரு மெத்தடே இல்லன்னு வருது. அதனால டைப் எரர். ஒரு நார்மல் வேரியபிளுக்கு போயிட்டு நீங்க ஃபங்ஷன் கால் பண்ற மாரி இருக்குல்ல. நார்மலா நம்ம ஹாய்ஸ்டிங் பார்க்கும்போது நார்மல் வேரியபிளுக்கு ஒரு ஃபங்ஷன் மாரி கால் பண்ணோம் அப்படின்னா, டைப் எரர் வந்துச்சு. கரெக்ட்டா? அதே மாரி தான் இந்த ஃபார் ஈச் வந்து ஒரு அன்டிஃபைன்ட் ரிட்டர்ன் பண்ணும்போது, அந்த அன்டிஃபைன்ட்ன்ற அந்த வேல்யூக்கு நீங்க சார்ட்ன்ற அந்த அரே மெத்தட கால் பண்ணீங்கன்னா, டைப் எரர் தான் த்ரோ பண்ணும். அன்டிஃபைன்ட் அந்த பர்ட்டிகுலர் வேல்யூக்கு சார்ட்ன்ற ஒரு மெத்தடே இல்ல. அதனால தான் இந்த எரர். சரியா? ஸோ ஃபார் ஈச்ல அதனால செயினிங் மெத்தட் பாசிபிள் இல்ல. அவ்வளவுதாங்க. செயினிங் மெத்தட்ன்றது மேப்புக்கு ஃபார் ஈச் அவ்வளவுதான். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2 இதுல நான் என்ன பண்றேன், ஒரு கண்டிஷன பாஸ் பண்றேன். கண்டிஷன் பேஸ்ட் பாஸ் பண்ணா என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னு பாருங்க. ஒரு 2 அப்படியே நான் என்ன பண்றேன், மேப்ல காப்பி பண்ணிட்டு, இங்க பேஸ்ட் பண்றேன். ஜஸ்ட் செயினிங் கால தூக்கி விட்டுறலாம். இங்கேயும் நான் என்ன பண்றேன், கன்ஃப்யூஷன்ஸ் அவாய்ட் பண்றதுக்காக திரும்ப ஒரு பேரன்தசிஸ், இங்க ஒரு கர்லி பிராக்கெட் கொடுத்துட்டு, ரிட்டர்ன்ல இந்த சி எலமெண்ட் வந்து ஈக்குவல் டு ஆப்பிளான்னு கேட்குறேன். ஓகேவா? இப்போ கன்சோல் டாட் லாக்ல நியூ அரே 2. ஓகே. இது நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணிட்டு இது வந்து கண்டிஷன் பேஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த நியூ அரே 2 ஓட வேல்யூ பாருங்க. கால் பண்ண எனக்கு அரேல பார்த்தீங்கன்னா ட்ரூ, ஃபால்ஸ், ஃபால்ஸ், ஃபால்ஸ் வருதா? ஏன் அப்படின்னா, இப்போ நார்மலா இந்த ஃப்ரூட்ஸ் மூலியமா மேப் மெத்தட் வந்து ஒவ்வொரு வேல்யூ எடுத்துட்டு வருமா? ஒவ்வொரு வேல்யூ எடுத்துட்டு வரப்போது, இந்த இடத்துல நான் என்ன ஸ்டேட்மெண்ட் நான் குடுத்துருக்கேன்? ஒரு கண்டிஷன் பேஸ்டு ஸ்டேட்மெண்ட் நான் குடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த சி எலமெண்ட்ல ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த ஆப்பிள் கிடைக்கும். இந்த கிடைக்கிற ஆப்பிள் எடுத்துட்டு போய் நான் என்ன பண்றேன்? கம்பேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு ரிலேஷனல் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ரிலேஷனல் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணும்போது, இந்த வேல்யூ ஈக்குவலான்னு செக் பண்றேன். அப்போ ஆப்பிள் வந்து ஈக்குவல். அப்போ இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? பூலியன் கிடைக்கும். கரெக்ட்டா? அப்போ சேமா இருக்கிறனால ட்ரூன்ற வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ தான் எடுத்துட்டு போயிட்டு எனக்கு அந்த நியூ அரேக்கு புஷ் பண்ணும். அதே மாதிரி அடுத்து கிடைக்க போறது வாட்டர்மெலன் கிடைக்கும். இந்த வாட்டர்மெலன் வந்து கண்டிப்பா வந்து ஆப்பிளுக்கு ஈக்குவல் இல்ல. இல்லாதனால இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன வேல்யூ குடுக்கும்? ஃபால்ஸ்ன்ற வேல்யூ குடுக்குமா? அந்த வேல்யூ எடுத்துட்டு போய் தான் புஷ் பண்ணும். சரியா? ஸோ ஒரு கண்டிஷன் பேஸ்ட் நீங்க குடுத்தாலுமே, மேப் மெத்தட் பொறுத்தவரைக்கும் என்ன ஸ்டேட்மெண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுதோ, அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு போய் அப்படியே வந்து என்ன பண்ணிடும்? புஷ் பண்ணிடும். சரியா? இதே கான்செப்ட் தான் ஃபார் ஈச்சுக்கும். ஃப்ரூட்ஸ் டாட் ஃபார் ஈச். ஃபார் ஈச்ல பார்த்தீங்க அப்படின்னா, வேல்யூன்னு ஒரு பாராமீட்டர் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இதுல வந்து கன்சோல் டாட் லாக்ல ஈக்குவல் டு ஆப்பிள் நான் கொடுக்குறேன். ஓகேவா? ரிட்டர்னுக்கு பதிலா கன்சோல்ல கொடுக்குறேன். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சரியா? இது ஏன் ஒரு வேரியபிள் கொடுக்கல அப்படின்னா, நார்மலா இந்த ஃபார் ஈச் வந்து ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாது. அதனால அப்படி கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா, ட்ரூ, ஃபால்ஸ், ஃபால்ஸ்ன்னு இருக்கா? இதுவும் என்ன பண்ணுது? எனக்கு என்ன வேல்யூ குடுக்குறேனோ, அந்த வேல்யூ அப்படியே எடுத்துட்டு போயிட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் மேப்புக்கும் ஃபார் ஈச்க்குள்ள டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. அடுத்த எபிசோட்ல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஹையர் ஆர்டர் மெத்தட்ஸ்லயே வந்து ஃபில்டருக்கும், ஃபைண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்க்க போறோம்.